குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். காலையிலேயே கிச்சனுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் ராகி சேமியா. அதனால் ராகி ஊற வச்சுட்டேன். ராகி சேமியாவை அதை கொஞ்சம் ஊற வச்சு அவிச்சா தான் கரெக்டாக உப்புமா மாதிரி நல்லா உதிரியாக அழகாக வரும் நமக்கு. அதனால் வச்சுட்டு அதுக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் கட் பண்ணணும். வெங்காயம் வெட்டிகிட்ருக்கேன். காலையிலே இன்றைக்கி எலும்பு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. மழை நேரன்றதுனால எலும்ப முடியல. அதனால் சிம்பிளாக ராகி சேமியாவோட முடிச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதான் வெங்காயம் கட் பண்ணிகிட்டே இருக்கேன். வேலை நிறைய இருக்குது இன்றைக்கி. பச்சை மிளகா ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுக்க மறந்துட்டேன். இப்போ தான் எடுத்துகிட்டு வரேன். நான் ஒரு 4 பச்சை மிளகா இதுக்கு சேர்த்துக்கிறேன். எங்கள் பாப்பாவும் சாப்பிட்ணும். அதனால் இது ரொம்ப காரமாகவும் இருக்காது, மைல்டாகவும் இருக்காது. கரெக்டாக இருக்கும் இந்த 4 பச்சை மிளகா. அதனால் நான் 4 தான் எடுத்திருக்கேன். என்கிட்ட ட்ரைபேட்லாம் இல்லை. அதனால் என்னோடய வீடியோஸ் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பண்ணுறதுனால செல்ஃபில் அந்த மாதிரி வச்சு தான் எடுத்துகிட்ருக்கேன். அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம ராகி சேமியாவை அவிக்கிறதுக்கு வச்சிடலாம். அவிக்கிறதுக்கு இட்லி பாத்திரத்தில் எடுத்து புழிஞ்சு எடுத்து வச்சிட்ருக்கேன். இதை வச்சு ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே பண்ணால் நமக்கு ரெடி ஆயிரும். அப்புறம் தாளித்து விட்டோம்னா நம்ம சேமியா ரெடி ஆயிரும். சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட், ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம பசங்க ஹெல்த்தியானதே சாப்பிட்றதில்ல. அதனால் இந்த மாதிரி காலையில் ஸ்கூலுக்குன்றப்ப ஏதோ ஒன்று நான் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் போதும்னு நினைக்கிறாங்க. சிம்பிளாகவும் இருக்கணும்னு எதிர்பார்க்காங்க. டெய்லி இட்லி தோசையை சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதனால் நான் இன்றைக்கி ராகி சேமியாவை ரெடி பண்ணிட்டேன். பாத்திரத்தை வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். ஊற்றிட்டு எல்லாம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு கொஞ்சம் கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு மைல்டாக கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கு பிறகு நம்ம ரெடியாக இருக்கிற இந்த சேமியாவை இந்த தாளிப்பில் கொட்டி கிளறி விடணும். அதான் உப்பு சேர்த்துக்கணும். அதோட முடிஞ்சது. சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. சொல்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இந்த மாதிரி இருக்கும். ஆனால் வேலை ரொம்பவே ஈஸி, சிம்பிளாக முடிஞ்சிடுது. நானும் சிம்பிளாக இன்றைக்கி சீக்கிரம் முடிச்சிட்டேன். மீன்வாயில் வேக வச்ச சேமியாவும் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதை கொஞ்சம் வதக்கிட்டு நம்ம சேமியா ரெடி ஆகிடுச்சா பார்க்கும். சேமியா ரெடி ஆகிடுச்சு. நல்ல சுட சுட ஆவி பறக்க சேமியா ரெடி. இதை பிளேட்டுக்கு மாற்றிட்டு அது கொஞ்சம் ஆற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். சூடோடு நம்ம ஊற்றி விட்டோம்னா அது கையில் ஒட்டும். கொஞ்சம் ஆற விட்டு பிடித்தோம்னா அழகாக வரும். நான் ரெடி பண்ணிட்டு வரேன். பண்ணி வச்சதில் இப்போ அந்த ராகி சேமியாவை ஆட் பண்ணி கிளறி விட்டோம்னா நமக்கு சூப்பரான ஹெல்த்தியான ராகி சேமியா ரெடி. இதோ சேமியா ரெடி ஆயிடுச்சு. பிளேட்டிங் பண்ணிடலாம் செஃப் ஸ்டைலில். இது எங்கள் பாப்பாக்காக வச்சிட்ருக்கேன். யூஸ்வலான டிஷ்ஷு தான், ஆனால் நம்ம யாரும் ட்ரை பண்ணுறதில்ல. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். போர் அடிச்சிருந்தேன்னா சாரியில்